Hello aspirants, welcome to Science Academy. Myself Soumya Saravanan. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு உருவாக்கம் பற்றி பார்ட் 1 வீடியோவில் ஓரளவுக்கு சிலபஸ் மாதிரி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கேன். டிமாண்ட்ஸ் பார்த்துருப்போம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், 1947க்கு அப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் நடந்தது அண்ட் சில ஃபேக்ட்ஸ் அண்ட் எல்லாமே நம்ம அதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட கண்டினியூட்டி கிளாஸ் தான் இந்த கிளாஸ். நீங்கள் யாரும் பார்ட் 1 பார்க்காம பார்ட் 2 வந்திருந்தீங்கன்னா பார்ட் 1 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பாருங்கள். இதில் நம்ம ரிமைனிங் டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணலாம். எந்தெந்த மாதிரி கமிட்டிஸ் அமைச்சிருந்தாங்க அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக டிராஃப்டிங் கமிட்டியை பற்றி பார்ப்போம். அண்டு செஷன்ஸ்லாம் எப்படி நடந்திருக்கு, அந்த 11 செஷன்ஸ் சொல்லியிருக்கேன்னா அதை பற்றி எல்லாம் நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ இப்போது கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை உருவாக்கியிருக்காங்க. 389 பேர் சொன்னோமா, அதில் நிறைய டீம்ஸாக பிரிஞ்சிருப்பாங்க. இப்போது அதில் ஒரு 8 மேஜர் கமிட்டி இருக்கும் அண்டு ஒரு 13 மைனர் கமிட்டி இருக்கும். ஓகேவா? அதில் நம்ம அந்த 8 மேஜர் கமிட்டி என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அடுத்து என்னென்ன மைனர் கமிட்டிஸ் இருக்குது அப்படின்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் இப்போ ஒரு சில மெம்பர்ஸ்லாம் குரூப்பான்னு வச்சுக்கலாமே, ஒரு டீமாக பிரிஞ்சிருப்பாங்க. நான் நேஷ்னல் ஆந்தம் எழுதுகிறேன், நான் நேஷ்னல் சாங்கை ரெடி பண்ணுறேன், அண்டு நான் அதிகாரங்கள் பிரிச்சுக்கிறேன், நான் அரசியலமைப்பு சென்ட்ரலில் எப்படி இருக்குது அண்டு ஸ்டேட்டுக்கு எப்படி நான் பிரிக்கிறேன்ட்டு இந்த மாதிரி வேலைகளை பிரிச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு வேலையாக அந்த மாதிரி ஒரு பெரிய வேலையெல்லாம் இருக்குமா, அதுக்கெல்லாம் ஒரு 8 மேஜர் டீமாகவும் சின்ன சின்ன மற்ற ஒர்க்ஸ்க்கெலாம் நிறைய மைனர் டீமும் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம மேஜர் கமிட்டிஸ்லாம் அந்த மாதிரி என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மத்திய அதிகாரங்கள் குழுன்னு ஜவஹர்லால் நேரு இருக்கார். அடுத்து மத்திய அரசியலமைப்பு குழு அண்டு மாநிலங்கள் குழு, மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் குழு, இது 3க்குமே ஜவஹர்லால் நேரு தான் தலைமை தாங்கியிருக்கிறார். அடுத்து மாகாணங்கள் அரசியலமைப்பு குழு, அடிப்படை உரிமைகள், சிறுபான்மையினர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் விலக்கப்பட்ட பகுதிகளுக்கான ஆலோசனை குழு. ஸோ இந்த 2க்குமே சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கார் இல்லையா, அவர் தான் தலைமை தாங்கியிருக்காங்க. பட் அப்புறம் இங்கே லாஸ்ட்டாக 5th கமிட்டி பாருங்களேன், இதில் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கா, அந்த சப்டிவிஷன்ஸில் சில மெம்பர்ஸுமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது யார் யார் அப்படின்னா, அடிப்படை உரிமைகளுக்கு அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ஜேபி கிருபாலினி அண்ட் சிறுபான்மையினர் குழுவுக்கு HC முகர்ஜி இருக்கார். அண்டு வடகிழக்கு எல்லைப்புற பழங்குடியினர் பகுதிகள் மற்றும் அசாம் விலக்கப்பட்ட அண்ட் பகுதியளவு விலக்கப்பட்ட பகுதிகள் துணைக்குழு. ஸோ இந்த குழுவுக்கு அசாம் அந்த ரீஜியனில் இருக்க குழுவுக்கு கோபிநாத் அப்படின்ற ஒரு பர்சன் தலைமை தாங்கியிருக்கிறார். அண்டு அசாம் தவிர்த்து மற்ற நிறைய விலக்கப்பட்ட பகுதிகள் இருக்குமா, ஷெட்யூல்டு ஏரியாஸ்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷில், அதுக்கு எல்லாம் ஏவி தக்கர் தான் தலைமை தாங்கியிருக்காங்க. அண்டு இது எல்லாமே டிவிஷன்ஸாக அமைச்சிட்டு இதுக்கு அவங்கவுங்க தலைமை தாங்கியிருக்காங்க. அண்டு வரைவு குழு, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குழு. இவங்க தான் இவங்களோட ஒர்க் என்னென்னா, இப்போ மற்ற எல்லா கமிட்டிஸும் நான் சொன்னேன்னா அவங்க கொடுக்குற அந்த ரிப்போர்ட் அண்டு அந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கில் இருக்க கண்டென்ட் எல்லாத்தையும் டிராஃப்ட் பண்ணி வைப்பாங்க. இப்போ முன்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வைக்கலாம், பார்ட் 2ல் சிட்டிசன்ஷிப் வைக்கலாம், இந்த மாதிரி இவங்க அரேஞ்ச் பண்ணது இந்த மாதிரி எல்லோரும் கொடுக்குற கண்டென்ட்டை ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கிற ஒர்க்கு டிராஃப்டிங் கமிட்டி. இவங்க தான் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்திருப்பாங்க. இவங்களை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அடுத்து பார்க்கலாம். இந்த குழுவை பற்றி மட்டும் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸ்பெசிஃபிக்காக. அடுத்து நடைமுறை விதிகள் குழு, 7வது குழு, அதுக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமை தாங்கியிருக்கிறார். அடுத்து வழி நடத்தும் குழுவிலுமே டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் இருந்திருக்காரு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோமா, மொத்தம் 8 மேஜர் கமிட்டிஸ் இருக்குது. மத்திய அதிகாரங்கள் குழு, மத்திய அரசியலமைப்பு குழு, மாநிலங்கள் குழு, மாகாண அரசியலமைப்பு குழு, அடுத்து அடிப்படை உரிமைகள் சிறுபான்மையினர் அவங்களுக்காக, அடுத்து வரைவு குழு, நடைமுறை விதிகள் குழு, வழிநடத்தும் குழு, மொத்தம் 8 மேஜர் கமிட்டிஸ் பார்த்துட்டோம். மைனர் கமிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மைனர் கமிட்டிஸ் ஒரு 13 கமிட்டிஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். பட் நான் உங்களுக்கு ஜஸ்ட் இப்போ ஓரலாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நிதி மற்றும் பணியாளருக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அண்ட் தேசிய கொடிக்குமே தற்காலிகமாக ஒரு குழு போட்டிருக்காங்க, அதுக்கும் ராஜேந்திர பிரசாத் தான். மேலேயுமே மீதி 2 மேஜர் கமிட்டிலையுமே 2 அவர் தான் இருந்திருக்கார், தலைமை தாங்கியிருக்கிறார். அடுத்து தகுதி சான்றல் குழுவுக்கு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அண்ட் அவை தலைமை குழு ஹவுஸ் கமிட்டியில்
பட்டாபி சீதாராமையான்னு ஒருத்தர் இருக்கார் அவர். அடுத்து தலைமை ஆணையர் மாகாணங்களுக்கு குழு வந்துட்டு அவருக்கும் அதே தான், பட்டாபி சீதாராமையா தான். அண்ட் ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி டாக்டர் KM முன்ஷி. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் செயல்பாடுகள் குறித்த குழு ஜிவி மவலங்கர். அண்ட் உச்சநீதிமன்ற தற்காலிக குழுவுக்கு வர்தாச்சாரி. இவர் வந்து நிர்ணய சபையில் இல்லை, உறுப்பினர் இல்லாதவர், அவரே தனியாக அவங்கள கமிட்டி அவரும் ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்டு குடியுரிமைக்கு தொடர்பான குழு வந்துட்டு வர்தாச்சாரி அவரே தான். அண்டு ஒன்றிய அரசியலமைப்பின் நிதி ஒதுக்கீடுகள் குறித்த நிபுணர் குழுவுக்கு நளினி ரஞ்சன் சர்க்கார். அடுத்து மொழிவாரிய மாகாண ஆணையமுக்கு வந்து SK தார் போட்டிருக்காங்க. நம்ம சிலபஸ் டீகோடிங்கில் கூட சொல்லியிருப்போம்ல, தார் குழு அதெல்லாம் வந்துட்டு மொழிவாரி மாநிலமாக பிரிக்கிறதுக்கெலாம் ஆந்திரா கேட்டிருப்பாங்க, அதுக்கெலாம் கமிட்டிஸ் அமைச்சிருப்பாங்கன்னு. ஸோ இவர் தலைமையிலான ஒரு குழு தான் நடந்திருக்கும். அண்டு வரைவு அரசியலமைப்பு ஆய்வு செய்வதற்காக சிறப்பு குழு ஒன்று அமைச்சிருக்காங்க, அதில் தான் ஜவஹர்லால் நேரு. அண்டு பத்திரிகையாளர் மாடக் குழு ப்ரெஸ் கேலரி கமிட்டிக்கு உஷாநாத் சென். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மைனர் கமிட்டிஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க தான் வந்து அந்த டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ். வரைவு குழு சொன்னோமா, இவங்க தான் அந்த டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு BN ராவ், கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர் டு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. நம்ம அங்கே அரசியலமைப்பு சபையோட ஆலோசகர்னு சொன்னோம்ல, அவர் தான் இவர் BN ராவ். அண்ட் அம்பேத்கர், சீஃப் சேர்மேன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மேன். ஸோ இவர் அம்பேத்கர் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அண்ட் இவர் KM முன்ஷி, மெம்பர் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி. இவங்க எல்லாமே அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்த மெம்பர்ஸ். முகமது சாதுல்லா, அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர், N கோபாலசுவாமி ஐயங்கர், அண்ட் N மாதவ் ராவ், அண்ட் TT கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இவங்க தான் டிராஃப்டிங் கமிட்டியோட மெம்பர்ஸ். ஓகேவா, ஜஸ்ட் நான் இந்த பிக்சர் இருந்தால் ஷோ பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும் பார்க்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இப்போ வரைவுக்குழு பற்றி ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோன்னு சொல்லியிருந்தோமா. வரைவுக்குழு வந்துட்டு அதோட தலைவர் வந்து டாக்டர் BR அம்பேத்கர் தான். இவங்களோட ஒர்க் என்ன, நான் முன்னா சொன்ன மாதிரி வரைவுக்குழு அரசியலமைப்பின் முறையான வரைவை தயாரிப்பதற்கு பொறுப்பேற்றது. இப்போ நிறையா கமிட்டிஸ் இருக்காங்க, அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்லாம் சேகரித்து கரெக்டாக ஒரு வரைவமைக்கப்பட்டு ஒரு புக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், அதுதான் அவங்களோட ஒர்க். ஸோ அதிலிருந்து உறுப்பினர்கள் நம்ம அப்பயே பார்த்துட்டோம், இருந்தாலும் சொல்கிறேன். டாக்டர் BR அம்பேத்கர், N கோபாலசுவாமி ஐயங்கர், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், KM முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, N மாதவ் ராவ், TT கிருஷ்ணமாச்சாரி. N மாதவ் ராவ் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா BS மிட்டர்னு ஒரு பர்சன் இருந்திருப்பார். அவர் உடல்நலை குறைவால் ராஜினாமா செய்து விட்டாங்க. அவருக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் N மாதவ் ராவ் வந்திருக்காங்க. அதே மாதிரி TP கைதான் அப்படின்ற பர்சன் 1948 வந்துட்டு இறந்துட்டாங்க. அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தான் TT கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கொஷினில் 7 இல்லாமல் 9 அப்படின்ற மெம்பரோட கவுண்டிங் இருக்குது. அதாவது டிராஃப்டிங் கமிட்டியில் டோட்டலாக எத்தனை மெம்பர்ஸ்னால் அவங்க கேட்கக்குள்ள ஆப்ஷனில் 9 இருந்தாலும் அது கரெக்டு தான். ஏன்னா சம் புக்ஸில் இந்த 2 பர்சன்ஸ் இருக்காங்களே, BS மிட்டர் அண்டு TP கைதான், அவங்களையுமே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. சில இதில் இன்க்ளூட் பண்ணாமல் 7ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ போத் ஆர் கரெக்ட் ஆன்சர்ஸ் தான். நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லோரும் ஒரு வரைவு வந்து கொடுத்துட்டாங்க. வரைவுக்குழுவும் அந்த நல்லா டிராஃப்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு ரிப்போர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து February 1948 வெளியிடப்படுறாங்க. அது வெளியிடப்பட்டுட்டு பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமா, உங்களுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒரு 8 மாதம் மக்கள்கிட்ட கருத்து கேட்கும் காலமாக இருக்குது. அண்ட் அதில் அவங்க நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருப்பாங்க. சேஞ்சஸ்லாம் மாற்றி முடித்து திரும்ப அக்டோபர் 1948 திரும்ப 2வது வரைவு வெளியிட்டிருப்பாங்க. இப்போ நிறையா ஒவ்வொருத்தரும் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நிறையா வந்துட்டு ஒரு சேஞ்சஸோ அண்ட் நிறைய கடமைகள் அண்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்டு யாருக்கு என்னென்ன பொறுப்பு அரசாங்கம் ரிலேட்டடாக நிறையா கொடுத்ததுலாம் இவங்களை கருத்து கணிப்பு கேட்டு அது எதாவது சேஞ்ச் பண்ணணும்னா இது எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சேஞ்ச் பண்ணி 1948 அக்டோபரில் திரும்ப ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொத்தமாகவே இந்த வரைவு செயல்முறை இந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு எடுத்துக்கிட்ட கூட்டங்கள் ஒரு டீம் போட்டிருப்பாங்களா மீட்டிங், அதுக்கு 141 நாள் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் முடிக்கப்பட்ட காலம் வந்து 6 மாத காலங்களுக்கு முன்னாடியே வந்து முடிச்சிட்டாங்க. அண்டு இந்த மொத்தமாகவே வந்துட்டு எத்தனை இந்த டிராஃப்டிங் கமிட்டி ஆகட்டும், அதாவது மொத்தமாக எல்லா கமிட்டிஸ் அண்டு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியே இந்த புக் எழுதுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா
2 years 11 months 18 days நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். 11 செஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 11 செஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆகலாம். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தொடர்கள். ஸோ டோட்டலாக ஒரு 11 செஷன் வந்து கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு நான் சொன்னேன்னா 11 அமர்வுகள். அந்த 11 அமர்வுகளோட லிஸ்ட்டு தான் இது. இந்த டேட்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நமக்கு முதல் அமர்வோட டேட்டும் லாஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாவே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கூட்டத்தொடர்வோட முதல் அமர்வு டேட் பார்த்திங்கன்னா December 9 to December 23, 1946. அண்ட் லாஸ்ட் அமர்வு பாருங்கள் 11ஆம் அமர்வில் November 14 November 26, 1949. அப்போ முதல் அமர்வுன்னு நம்ம பார்த்தா December 9, 1946. அந்த டேட்டை எக்ஸாக்டாக மெமரி பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் அமர்வுன்னு பார்த்தா November 26, 1949. இதில் பாருங்கள், சட்டமன்றம் 1950 ஜனவரி 24 அன்று மீண்டும் கூடியது. அப்போது உறுப்பினர்கள் தங்கள் கையொப்பங்களை இட்டனர். இவங்க 26 அன்றைக்கே முடிஞ்சிருச்சு. இந்த 26 அன்றைக்கே இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி மெம்பர்ஸ், அந்த அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் எல்லாரும் இதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன், நம்ம புக்கை ரெடி பண்ணிட்டோம், எப்படியோ 2 வருஷம் கஷ்டப்பட்டு 3 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு புக்கை உருவாக்கிட்டோம்ப்பா, இதுதான் நம்ம புக் அப்படின்னு இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி மெம்பர்ஸ் எல்லாம் ஓகே சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஜனவரி 24, 1950 அன்றைக்கி திரும்ப மீட்டிங் வச்சு, ஸோ இதுதானே நம்ம புக், எல்லோரும் வந்து சைன் போடுங்க, நம்ம புக்கை வந்து நாளைக்கு, அதாவது ஜனவரி 26, 1950 அன்னைக்கு நம்ம இந்திய மக்கள் முன்னாடி நம்ம இதை சமர்ப்பிக்க போகிறோன்ட்டு அப்போ வந்து கையெழுத்து, அதாவது கையொப்பம் இட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போ புரியுதா? இந்த செஷன்ஸும் அதுக்கு கீழே கொடுத்துருக்கிறதும். ஸோ இது ஒன் ஆஃப் த செஷன்ஸ், ரியல் இமேஜ் ஃபோட்டோ. இது இந்த மாதிரி தான் கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங், முதல் அமர்வு December 9 23 வரைக்கும் 1946 கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவராக இருந்தார். அதாவது ஒரு 389 பேர் கொண்ட குழுவா இவங்க இத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 389 பேருமே நான் வந்து லீடராக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா? நிறைய பேர் இருக்கலாம், நிறைய லாயர்ஸ் இருக்காங்க, பொலிட்டீஷியன் இருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம யாரை வந்துட்டு எலெக்ட் பண்ணுறது, திடீர்னு ஒரு மீட்டிங் வைக்கிறோன்னு தெரியாதனால இந்த சச்சிதானந்த சின்ஹா இருக்கார்ல, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, இவரோட சீனியாரிட்டி வைஸ், அதாவது இந்த 389 பேர்லேயே யார் மோஸ்ட் சீனியர் பர்சனோ, ஏஜில் சீனியர் பர்சனோ அந்த பர்சனை எலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க தற்காலிக தலைவராக. ஸோ அதனால தான் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்துட்டு நமக்கு தற்கால தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பார். இந்த நடைமுறை ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, இந்த சீனியாரிட்டி வைஸ் வந்து ஒரு தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, இது ஃப்ரெஞ்ச் முறையில் இந்த மாதிரி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டைலை காப்பி பண்ணி தான் நம்ம இங்கே வந்துட்டு அதை தற்காலிகமாக வச்சுருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு December 11 இந்த அமர்வுலேயே December 11 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவர் நியமிச்சிருவாங்க. அண்ட் அப்போவே 2 வைஸ் பிரசிடென்ட் HC முகர்ஜி அண்ட் TT கிருஷ்ணமாச்சாரியா வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 211 பேர் தான் இந்த முதல் மீட்டிங் December 9 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணக்குள்ளே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. முஸ்லீம் லீக்கும் பிரின்ஸ்லி ஸ்டேட்டுமே இதை பாய்காட் பண்ணியிருப்பாங்க. அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை இந்த அமர்வுகளில். அண்டு அதுலேயே வந்துட்டு அப்புறம் December 13 அன்னைக்கு தான் நம்மளோட அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இருக்கா, குறிக்கோள் தீர்மானம் ஜவஹர்லால் நேரு கொடுத்தது, அதை வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க. அந்த அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷனை வச்சு செகண்ட் மீட்டிங்கில் பேசப்பட்டிருக்கும். என்னென்ன மாதிரிலாம் வந்துட்டு அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷனில் இருக்குது, அதன்படி நம்ம வந்துட்டு விவாதித்து புக்கை வந்து ரெடி பண்ணலான்னு பார்த்துருப்பாங்க. அந்த செகண்ட் அமர்வில் என்ன பண்ணியிருக்காங்க, நான் சொன்ன மாதிரி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் தலைவராக அதில் உட்கார்ந்திருப்பார். ஏன்னா அதுக்கு முன்னாடியே எலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்களா, அடுத்து மூன்றாம் அமர்வில் என்ன வந்து பார்க்குறோம் அப்படின்னா, பிரிவினை திட்டம் மற்றும் அதன் விளைவுகள் குறித்து விவாதித்தல். ஸோ பார்ட்டிஷன் பிளான் பற்றி பேசியிருப்பாங்க. பாகிஸ்தான் தனியாக, இந்தியா தனியாக, எப்படி ஒரு பிரிவினை திட்டம் இருக்குன்றதை பற்றி பேசுவாங்க. அண்ட் டொமினியன் அந்தஸ்து பற்றியுமே வந்து பேசியிருப்பாங்க. இதை பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அதை பாருங்கள். நான் இங்கே ஷார்ட்டாக சொல்கிறேன். அடுத்து இந்த அமர்வுகளில் நீங்கள் படிச்சுக்கோங்க, நான் PDF ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ November 26, 1949 நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த புக்கை வந்து அந்த அரசியலமைப்பு உறுப்பினர்கள் ஓகே சொல்லியிருப்பாங்க. 24 சைன் பண்ணியிருப்போம். அண்ட் அரசியலமைப்பு January 26, 1950 முதல் நடைமுறைக்கு வந்தது.
ஸோ ப்ராக்கெட்டில் குடியரசு தினம்னு போட்டிருக்குமா, இதை பார்த்துக்கோங்க. பின்னாடி உங்களுக்கு டீட்டெயில்டாக அரசியலமைப்போட அமலாக்கம், அதோட திட்டங்கள் அண்ட் அறிமுகம் எல்லாத்தையும் நம்ம எப்படி வந்து மக்களுக்கு முன்னாடி அது அறிவிக்கப்பட்ட நாளில் எப்படி இருந்ததுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் கூட தேசிய சின்னங்கள்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த டாபிக் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக படிக்க தேவையில்ல. தேசிய கொடினா அது எப்போ நம்ம ஓகே பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், அது யார் வந்து வடிவமைச்சா, இந்த மாதிரிலாம் சில டீட்டெயில்ஸ் இருக்கும், ஃபேக்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன். இதை ரொம்ப டீட்டெயில்டாக படிக்க வேணாம், பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்டு இதுலேருந்துமே நமக்கு வந்து சம்டைம்ஸ் கொஷின்ஸ் வரலாம். இந்த பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் பர்சனலாக படிச்சுக்கோங்க. அண்டு இது எல்லாமே வந்துட்டு இப்போ நேஷ்னல் சாங், நேஷ்னல் ஆந்தம், ஃப்ளாக் டிசைன் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே கமிட்டி வச்சுருப்பாங்க. நான் மேலே சொன்னேன் இல்லையா, மேஜர் கமிட்டி மைனர் கமிட்டியில், அதில் ஒரு கமிட்டி வந்து இந்த மாதிரி ஒர்க்குமே சைடில் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது பாருங்கள், சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சரவை. ஸோ நாங்கள் முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, 2 கான்ஸ்டிடியூவன்ட் பாடி, லெஜிஸ்லேட்டிவ் பாடின்னு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒருத்தர் புக் எழுதுவாங்க அண்ட் ஒருத்தர் நம்ம நாட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு டீமாக வச்சுருக்காங்கன்னு. அந்த டீமில் தான் இவங்களாம் இருக்காங்க. இதுவுமே பாருங்கள், இதுலேருந்து கொஷின்ஸ்லாம் வராது, பட் ஒரு சின்னதாக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வெளியுறவுத்துறை, காமன்வெல்த் உறவுகளுக்கெலாம் ஜவஹர்லால் நேரு தான் பிரதமராக இருந்திருக்காரு. அண்ட் உள்துறை அண்ட் சட்டத்துறை, நிதித்துறை, பாதுகாப்புத்துறை, நிறைய மினிஸ்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நியமனம் பண்ண இந்த லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து நீங்கள் சும்மா பார்க்குறதுக்காக நான் வச்சுருக்கேன். அண்டு அரசியல் அமைப்பின் ஏற்பு மற்றும் அமலாக்கம், இது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏற்பு பார்க்கலாம். அரசியலமைப்பு 1949 நவம்பர் 26 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது ஓகே, நமக்கு தெரியும். நெக்ஸ்ட், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மொத்தம் உள்ள உறுப்பினர்களில் அன்று 284 உறுப்பினர்கள் மட்டுமே வருகை தந்து அரசியலமைப்பில் கையொப்பமிட்டனர். டோட்டலாக இருக்கிற மெம்பர்ஸே 299. அதில் 284 ஸ்ட்ரென்த்து தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க. அதில் விமன் மெம்பரும் நான் என்ன சொல்லியிருக்கேன், 11 மெம்பர்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க நான் சொல்லியிருக்கேன். நம்மனா ஞாபகம் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே நேரத்தில் அந்த நேரத்தில் இப்போது புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். அப்போ அந்த புக்கில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். முகவுரை, அதாவது ப்ரீஆம்பிள் அண்டு 395 ஆர்டிக்கல் இருக்குது. அப்புறம் ஷெடியூல்ஸுமே 8 ஷெடியூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த புக்கில் என்ன இருக்குது, ப்ரீஆம்பிள் இருந்திருக்கு, ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பேஜ். அப்புறம் புக்குக்குள்ளெல்லாம் என்ன இருந்திருக்கு, ஆர்டிகல்ஸ் இருக்குது. எத்தனை ஆர்டிக்கல், 395 ஆர்டிக்கல், 8 ஷெடியூல்ஸ் இருந்திருக்கு. ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அரசியலமைப்பின் தத்துவத்துடன் ஒத்துப்போக வேண்டும் என்பதற்காக முழு அரசியலமைப்பும் இயற்றப்பட்ட பிறகே முகப்புரை இயற்றப்பட்டது. அதாவது ப்ரீஆம்பிள், முகவுரை. நம்ம ஃபஸ்ட்டு வந்து புக்கை எழுதிட்டோம், ஓகேவா. நம்ம மக்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் தேவை, என்னென்ன நம்ம நாடு எப்படிலாம் இருக்கணும், இறையாண்மை மிக்க நாடா, அடுத்து சமயசார்பற்ற நாடா, இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பிரின்சிபல்ஸை நோக்கமாக வச்சுட்டு தான் புக்கை எழுதியிருக்கோம். எழுதுனதுக்கப்புறம் நம்ம புக்கை எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து தான் ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், செக்குலரிசம், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்மளோட முகவுரையில் கொடுத்துருப்போம். ஸோ முகவுரை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அப்புறம் படிப்போம். இதில் சொன்னது என்னென்னா, புக் வச்சு தான் முகவுரையை அதுக்கப்புறமா ஃப்ரேம் பண்ணாங்க. அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷனுமே நம்ம முகவுரையோட ரிஃப்ளெக்ஷனாக தான் இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட், அமலாக்கம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா. அரசியலமைப்பின் சில விதிகள் 1949 நவம்பர் அன்றே நடைமுறைக்கு வந்தன. ஸோ நவம்பர்லேயே எல்லோரும் ஓகே சொல்லிட்டாங்க அந்த உறுப்பினர்கள். ஸோ அப்பயே என்ன பண்ணுறாங்க, சில இம்பார்ட்டன்ட் விதிகள்லாம் வந்து இயற்றிட்டாங்க. இந்த குடியுரிமை, தேர்தல்கள், தற்காலிக நாடாளுமன்றம், தற்காலிக மற்றும் இடைக்கால விதிகள் மற்றும் தலைப்புகள், விதிகள். அது என்னென்ன விதிகள்னால் இதெல்லாம் ஆர்டிகல்ஸ். இந்த ஆர்டிகல்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம், இங்கே பார்த்துக்கோங்க. இந்த 5, 6, 7, 8, 9 வந்துட்டு நமக்கு குடியுரிமையை பற்றி வரும். ஸோ ரிமைனிங் ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது, ஸோ பார்க்கலாம். அரசியலமைப்பின் பெரும் பகுதி 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்தது. ஓகே, நமக்கு தெரியும். அடுத்து, இது தொடக்க நாள் என்று அழைக்கப்படுகிறது. இதுவே குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ நம்ம இதை அன்றைக்கி தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இதை தான் குடியரசு தினமாகவும் நம்ம அந்த நாளை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்து, ஏன் நம்ம ஜனவரி 26 எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸின் லாகூர் மாநாட்டை தொடர்ந்து பூரண சுயராஜ்ய தினம் கொண்டாடப்பட்டதால் இந்த தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதாவது பூர்ண ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு தினம் வந்து நம்ம அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து லாகூர் மாநாட்டில் கொண்டாடி இருப்பாங்க. ஸோ அதனுடைய நினைவாக தான் நம்ம ஜனவரி 26 வந்து நம்ம
கொண்டாடுறோம், குடியரசு தினமாக கொண்டாடி அந்த டைமில் அந்த டேயில் நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்கை பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பிரிட்டிஷ் போட்ட எல்லா அரசியுமே நம்ம ரத்து பண்ணியிருப்போம். இந்த 1935 போட்ட இந்திய அரசு சட்டம், அதுக்கு முன்னாடி போட்ட கவுன்சில் ஆக்ட், அந்த சுதந்திர சட்டம், இது எல்லாமே வந்துட்டு கேன்சல் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு ஆக்டை தவிர, அதாவது அதிகார வரம்பு ஒழிப்பு சட்டம், இது மட்டும் வந்து கண்டினியூ பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம அரசியலமைப்பு ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணக்குள்ளே நடந்த நிகழ்வுகள். அண்ட் இன்னும் அப்புறமா வந்துட்டு நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு வந்து சில பொருட்கள்லாம் தேவைப்பட்டிருக்கும்ல, அதை தயாரிக்கிறதுக்குமே தனியாக ஒரு கமிட்டி வச்சுருக்காங்க. ஜூலை 8, 1946 அன்னைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி இவங்க வந்துட்டு அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு என்னென்ன மாதிரி பொருட்கள் தயாரிக்க வேண்டும்ன்ற ஒரு நோக்கத்தில் ஒரு நிபுணர் குழுவை நியமிச்சிருக்காங்க. அதுக்கு ஜவஹர்லால் நேரு தான் வந்து தலைமை தாங்கியிருக்கிறார். ஸோ சில பர்சன்ஸுமே இதில் இருக்காங்க. எம். ஆசிஃப் அலி, K.M. முன்ஷி அண்ட் என். கோபாலசுவாமி ஐயங்கார், KTTR காட்கில் அண்டு ஹதிமாயூன் கபீர், K. சந்தானம். ஸோ இதெல்லாம் வந்து நோட்டபிள் பர்சன்ஸாக இதை பார்க்கலாம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்துட்டு அவங்க சைனிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனோட ஃபோட்டோ, ரியல் ஃபோட்டோ அவங்க பப்ளிஷ் பண்ணது. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ இவ்வளோ பெரிய புக் எழுதியிருக்காங்க, கண்டிப்பாக கிரிட்டிசிசம்ஸ் வருமா? என்னென்ன மாதிரி விமர்சனங்கள்லாம் வச்சுருக்காங்க அரசியலமைப்பு நிர்ணய சபை மேலே அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, பிரதிநிதித்துவ அமைப்பாக இல்லை, நாட் அ ரெப்ரசன்டேட்டிவ் பாடி. அதாவது இதன் உறுப்பினர்கள் இந்திய மக்களால் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. நம்ம மேலேயே சொன்னோன்னா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் சிஸ்டம் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த அரசியல் நிர்ணய சபையை எலெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் 1938 ஜவஹர்லால் நேருமே என்ன தான் சொல்லியிருப்பார், வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்னு சொல்லிட்டு அவங்களே இப்படி பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஒரு பிரதிநிதித்துவ அமைப்பு இல்லையா அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கிரிட்டிசிசம் என்னன்னா, இறையாண்மை கொண்ட அமைப்பாக இல்லை, நமக்கு பிரிட்டிஷ் கேபினெட் மிஷன் அப்படின்ற மூலியமாக தான் இந்த அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கி கொடுத்தாங்களே தவிர நம்ம இந்திய மக்களால் தனியாக உருவாக்கப்படவில்லை. அப்புறம் எப்படி இது ஒரு இறையாண்மை மிக்க அமைப்பாக இருக்குன்னு ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் காலதாமதமான செயல்முறை. என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காலாம் ஒரு 4 months அவங்க கான்ஸ்டிடியூஷன் புக்கு எழுதி கொடுத்துறாங்க. நீங்கள் என்னடானா 3 வருஷம் மேலே உட்காந்து எழுதிட்டு இருந்திருக்கீங்க. நான் சொன்னேன்னா 2 years 11 months 18 days அரௌண்ட் வரும் அப்படின்ட்டு. ஸோ அதுவுமே ஒரு கிரிட்டிசிசமாக இருக்குது. நஸ்ருதீன் அகமதுன்ற ஒரு பர்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டிராஃப்டிங் கமிட்டி இருக்குல்ல, அதை ட்ரிஃப்டிங் கமிட்டி, அதாவது வரைவு குழுவை நகரும் குழு அப்படின்னு சொல்லி கேலி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் காங்கிரஸ் டாமினேஷன், காங்கிரஸ் ஆதிக்கம், மோஸ்ட்லி அந்த அரசியல் நிர்ணய சபையில் வந்துட்டு INC மெம்பர்ஸ் தான் மோஸ்ட்லி இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ஆதிக்கம் அங்கே இருக்குது அப்படின்னுமே விமர்சிக்கிறாங்க. யார் அப்படின்னா, கிரான்வில் ஆஸ்டின்ற ஒரு பர்சன், அரசியலமைப்பு நிர்ணய சபையே காங்கிரஸே இந்தியா அப்படின்றாங்க. ஸோ காங்கிரஸோட வெளிப்பாடாக அவங்க தான் மொத்தமாகவே இந்தியாவை அப்போ டாமினேட் பண்ண மாதிரி அவங்க கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாயர் பொலிட்டீஷியன் டாமினேஷன், மொத்தமாகவே ஒரு வழக்கறிஞர் அரசியல்வாதிகளோட ஆதிக்கமாகவுமே இருக்குது. அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி மெம்பர்ஸுமே யாரு தான் இருப்பா, அதில் லாயர்ஸ், பொலிட்டீஷியன், ஃபேமஸ் பர்சன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அண்டு ஹிந்து டாமினேட்டட், இந்துக்கள் ஆதிக்கம். சைமன்ற ஒரு பர்சன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்துக்களின் அமைப்பு என்று அழைத்தார். வின்ஸ்டன் சர்ச்சில் இந்த சபை இந்தியாவின் ஒரு முக்கிய சமூகத்தை மட்டுமே, அதாவது ஹிந்துஸ், அந்த டாபிக் அவங்க போற்றிய அந்த பெர்ஸ்பெக்டிவில் மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர மற்ற எதுவுமே வந்து சொல்லப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஸோ இதெல்லாம் வந்து கிரிட்டிசிசமாக நம்ம பார்க்கலாம். அண்டு இது பாருங்கள், லாஸ்ட்டாக ஒரு டைம்லைன் பார்த்து முடிக்கலாம். December 6, 1946 நம்ம அரசியலமைப்பு சபை வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அண்ட் அதோட ஹெட்டாக சச்சிதானந்த சின்ஹா இருந்தார், ஃப்ரெஞ்சு நடைமுறைப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் 9 December முதல் கூட்டம் நடந்திருக்கு. அண்டு அதில் முதல் நபராக உரையாற்றியது JP கிருபாலினின்ற ஒரு பர்சன். அண்டு 11 December 1946 ராஜேந்திர பிரசாத் வந்துட்டு முக்கியமான ஒரு தலைவராக நியமனம் பண்ணப்பட்டார். அதுக்கு துணைத் தலைவராக ஹரேந்திரகுமார் முகர்ஜி, HC முகர்ஜி நான் சொன்னால அவங்க. அண்டு அது கூடவே இன்னொருத்தருமே அதில் வைஸ் பிரசிடெண்ட்டாக நம்ம போடப்பட்டிருக்கோம். அண்ட் சட்ட ஆலோசகர் BN ராவா நம்ம அதில்
நியமனம் செஞ்சுருக்கோம். அண்ட் டிசம்பர் 30, 1946 அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து முன்வைக்கப்பட்டது. ஸோ இது வந்து அரசியலமைப்பின் முகவுரை பிரியாம்பலாக அதுக்கப்புறமா தான் சேஞ்ச் ஆச்சுன்னுமே நான் சொல்லியிருக்கேன். அண்ட் 22 ஜான்வரியில் என்ன நடந்துச்சு, குறிக்கோள் தீர்மானம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அண்ட் 22 ஜூலை 1947 தேசிய கொடி வந்து அங்கீகரிக்கப்பட்டது. அண்ட் 11 ஆகஸ்ட் 1947 சுதந்திரம் அடைந்தது நம்ம நாடு. அண்டு இந்தியா பிரிந்து இந்தியா டொமினியன் மற்றும் பாகிஸ்தான் டொமினியன் ஆனது. இந்தியான்ற ஒரு கண்ட்ரி அந்த பிரிவினை நடந்து இந்தியா ஒரு பக்கம் பாகிஸ்தான் ஒரு பக்கம் போய் பிரிட்டிஷோட டொமினியனில் தான் நம்ம கண்ட்ரி இருந்தது. பாகிஸ்தானும் டொமினியனில் தான் இருந்துச்சு. இந்த டொமினியன் பற்றியுமே உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் பேசிக் கான்செப்ட் பாலிட்டியில் போட்டிருக்கேன். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அங்கே இருக்கும். அண்ட் 29 ஆகஸ்ட் 1947 டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தலைவராக கொண்ட ஒரு வரைவு குழு டிராஃப்டிங் கமிட்டி வந்து நியமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் 16 ஜூலை 1948 ஹரேந்திர குமார் முகர்ஜியுடன் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் 2வது துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ அங்கே நம்ம அந்த வி.டி. கிருஷ்ணமாச்சாரி தான் செகண்டாக. அங்கே மேலே என்ன சொன்னால் இன்னொரு வைஸ் பிரசிடெண்ட்டாக யாரை அலாட் பண்ணாங்க அப்படின்ட்டு ஹரேந்திரகுமார் முகர்ஜி, ஹச்சி முகர்ஜி கூட இன்னொரு வி.டி. கிருஷ்ணமாச்சாரியின் வைஸ் பிரசிடெண்ட்டாக 16 ஜூலை 1948 தான் அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஐம் சாரி, அங்கே நான் முதல் அமர்வில் அவங்களையும் ஜாயின் பண்ணி அங்கேயே எலெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த டேட் மாற்றி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்டு நவம்பர் 26, 1949 என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சபையால் நிறைவேற்றப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நவம்பர் 26, 1949 தான் நான் சொன்ன மாதிரி அந்த அரசியலமைப்பு உறுப்பினர்களே ஏற்றுக்கொண்ட அந்த நாள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. 24 ஜனவரியில் சைன் பண்ணியிருப்பாங்க. அப்போது நம்மக்கிட்ட இருந்த விதிகள் வந்து 395, 8 அட்டவணைகள், 22 பகுதிகள். இந்த ஆர்டிகல்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ் பகுதிகள் இதை பற்றிலாம் நான் அப்புறமா உங்களுக்கு தனியாக செப்பரேட் வீடியோ போடுறேன். அண்ட் 26 ஜனவரி அன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம், இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. இதை முடிக்க எத்தனை நாட்கள் ஆனது? 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். மொத்த செலவு 6.4 மில்லியன், அதாவது 64 lakhs ஆயிருக்கு. ஸோ இதோட நமக்கு இந்த கண்டென்ட் முடியுது. ஓகேவா? அதாவது மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி நம்ம முடிச்சிட்டோம். அண்ட் இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோவில் உங்களுக்கு அதில் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோவில் இருக்குது. 2 வீடியோவாக மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் இதுலேயே வந்துருச்சு. ஸோ ஸ்கூல் புக் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேயே அவுட் சோர்ஸுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுவே நமக்கு வந்து மோர் தென் எனஃப். அண்டு நம்ம இதோட ரிவிஷன் கிளாஸஸ் அண்டு இது ரிலேட்டடாக அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கூல் புக் செஷன் கூட நான் பாலிட்டிக்கு தனியாக போடுறேன். ஏன்னா இதுலேயே ஸ்கூல் புக் கண்டென்ட்டுமே வந்து நமக்கு வந்துருச்சு. அண்டு இது எதில் இருக்குன்னா 10th ஒரு லெசன், ஃபர்ஸ்ட் லெசனே இருக்கும். அதில் மிங்கிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ப்ரியாம்பிள் ஆகட்டும், அதுக்கப்புறம் சாலியன் ஃபியூச்சர், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ்னு நிறையா கண்டென்ட் வந்து அதில் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கும். கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடாக ஒரு ஃபஸ்ட் பேஜில் ஒரு சின்ன பேராகிராஃபையும் பின்னாடி பேராகிராஃப்லேயும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 12th ஃபர்ஸ்ட் லெசன்லேயுமே இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடாக ஃபியூ பேஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேயுமே சாலியன் ஃபியூச்சர் பற்றியும் சில எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதையுமே லைட்டாக பார்த்து படிச்சுக்கோங்க. அது எல்லாமே நான் இதுலேயே உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்கள் அதை வந்து ரிவைஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த பிக்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த 15 விமன் மெம்பர் சொன்னோமா, ஸோ இவங்க தான் இந்த 15 விமன் மெம்பர். ஸோ பார்த்துக்கோங்க. அண்டு இது வந்து லாஸ்ட்டாக சைன் பண்ணியிருப்பாங்களே 24th ஜனவரி அன்னைக்கு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, அவங்களோட ஒரிஜினல் பிக்சர் இது தான். ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு அவ்வளோதான், அந்த செஷன் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அடுத்து நம்ம கிளாஸில் வந்துட்டு ப்ரியாம்பிள் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பாலிட்டி கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சிலபஸ் டிகோடிங் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கேன். பேசிக் பாலிட்டி கிளாஸாக 3rd கிளாஸில் உங்களுக்கு சில பேசிக்ஸ் கொடுத்துருக்கேன். அண்டு 4th கிளாஸில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பேன். 1600களிலிருந்து 1857 அந்த சிப்பாய் கழகம் நடக்கிற வரைக்கும் அந்த ஐரோப்பியர்கள் வருகையிலிருந்து சிப்பாய் கழகம் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு கொடுத்துருக்கேன்னா,
அண்டு அடுத்த வீடியோவில் என்ன கொடுத்துருப்பேன்னா அந்த டிமாண்ட்ஸ் நடந்தது எப்படி 1857க்கு அப்புறம் 1857க்கு அப்புறம் டிமாண்ட்ஸ் எப்படி நடந்தது, எப்படி அரசியலமைப்பு உருவாக்குனாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் அதில் என்னென்னலாம் ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு உங்களுக்கு முக்கியமாக அந்த எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க, அதோட காம்போசிஷன், ஸ்ட்ரக்சர், ஃபேக்ட்ஸ் பார்த்துருக்கோம். அண்ட் 1947க்கு அப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் நடந்தது விடுதலைக்கு அப்புறம்னு பார்த்துருக்கோம். குறிக்கோள் தீர்மானம்னா என்னன்னு பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோலாம் வந்துட்டு என்னென்ன செஷன்ஸ் நடந்தது, அந்த செஷன்ஸ் எப்படி இருந்தது, அண்ட் டிராஃப்டிங் கமிட்டியை பற்றி இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துருக்கோம். அண்டு லாஸ்ட்டாக இதோட அமலாக்கம் அண்டு இந்த அரசியலமைப்பு நிறைவேற்றம்லாம் எப்படி முடிஞ்சதுன்னு பார்த்துருக்கோம். அண்ட் இது எல்லாமே வந்துட்டு மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் வர டாபிக் எல்லாமே பார்த்தாச்சு. இது ரிவைஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, படிங்க. ஸோ திரும்ப நான் புக்ஸை சொல்கிறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன் அண்ட் கா வெங்கடேசன் இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு லக்ஷ்மிகாந்த் படிக்கலாம். ஸோ இந்த நோட்ஸே போதுமானது, பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ரியாம்பிள்லேருந்து பார்க்கலாம். சிலபஸில் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, கான்ஸ்டியூஷனோட டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் டாப்பிக்காக ப்ரியாம்பிளை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.